வணக்கம். உண்மையான உறவுகளே, ஜோசப் விஜய்ங்கிற ஒரு பெயர்ல ஒரு நட்சத்திரமா திரைக்குள்ள உள்ள வந்தார். உள்ள வந்தது இல்லாம அதற்கு மேலையும் பல அவமானங்களும் பல கேலிகளையும் தன்னுடைய மனதுல அதை கவலையா எடுக்காம அதை சரித்திரமா எடுக்கணும்னு ஒரு முயற்சியில திரைக்குள்ள இறங்கினார். இந்த திரைக்குள்ள இறங்கும் போது சினிமா துறையில இவருக்கு எதிர்பாராத தோல்விகளும் இருக்கு, எதிர்பாராத வெற்றிகளும் இருக்கு. அது போக போக எதிர்பாராத தோல்வி வெற்றி தோல்வி வெற்றின்னு தொடர்ந்து வந்த நிலையில ஒரு மாற்றம் ஏற்படுது. அந்த மாற்றம் தான் தொடர் வெற்றி. விமர்சன ரீதியாக தோல்விகள் இருந்தாலும் வசூல் ரீதியாக வசூல் மன்னனா உருவாகினாரு விஜய். ஜோசப் விஜயா இருந்த நபர் இளைய தளபதி விஜயா உருவாகினார். விஜய் நற்பணி மன்றமா ஒரு கூட்டம் உருவாகிச்சு. இந்த கூட்டத்துக்கு மேல விஜய் மக்கள் இயக்கமா உருவாகுச்சு. தனக்கு சேருற ஒரு ரசிகர் கூட்டம் ஒரு நற்பணி மன்றத்தை நல்ல வழியில நடத்தி கொண்டு போகணுங்கிற ஒரு ஆசை. அந்த ஒரு ஆசையும் அந்த ஒரு எண்ணமும் சிறிது 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 அரசியல் ரீதியாக உள்ள களமிறங்கிச்சு. அரசியல் ரீதியாக முன்பே ஒரு நற்குணங்கள் மூலமா நமக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகளும் நமக்கு இருக்கிற கூட்டங்களும் வச்சு நம்மளால முடிஞ்ச ஒரு நல்லதை செய்யலாம்னு இந்த இடத்துல ஆரம்பிச்ச ஒன்று தான் விஜய் மக்கள் இயக்கம். முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையிலும் தன்னால் முடிஞ்ச எந்த ஒரு கருத்துகளும் சரி, எந்த ஒரு முன் எச்சரிக்கைகளும் சரி, எல்லா இடத்துலையுமே பதிவு செஞ்சுக்கிட்டே வந்தது தான் இளைய தளபதி விஜய். விஜய் மக்கள் இயக்கம் உருவாகுச்சு. மக்கள்கள் மேல் மேல் திரைகளும் சரி, அவர்களுடைய மேடை பேச்சுக்களும் சரி, அது எல்லாம் பிடிச்சி மேன்மேல வளர்த்து விட்டாங்க. அது மூலமா இளைய தளபதி விஜயா இருந்த நபர் தளபதி விஜயா மாறினாங்க. இந்த தளபதி அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துக்கு கடைசியா லியோ வெற்றி விழாவில் ஒரே ஒரு வார்த்தையில முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. மக்களாகிய நீங்கள் தான் மன்னர்கள், நீங்க சொல்லுங்க, நீங்க ஆணையிடுங்க, நான் செய்து முடிக்கிறேன். இந்த ஒரு வார்த்தை மட்டுமே எல்லாரோட மனசுலையும் பதிஞ்சிட்டு வர வர ஒவ்வொரு திரைப்படங்களிலும் சரி, ஒவ்வொரு கருத்துகளும் சரி அரசியல் சார்ந்தே இருந்தது. அதில் நிறைய கேள்விகளும் எழும்பியது. அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா? அரசியல் வர்றதுக்கு தான் இத்தனை நன்மைகள் கொடுத்துக்கிட்டு இருக்காரா? அரசியல் வந்தா இவர் தாக்கு பிடிப்பாரா? வரலனா வேற ஒரு நபரோட கூட்டணி வைப்பாரா? இதே மாதிரி நிறைய கேள்விகள். என்னாலும் எவ்வித கேள்விகளும் ஒரே மனிதரை பற்றி பேசுகிறாங்கன்னா அது நான் தெரிஞ்சுக்கிட்ட வரையில் ஒரே மனிதர் தளபதி விஜய்ங்கிற அந்த மனிதரை மட்டும்தான். இப்போ எல்லாருமே அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இப்போ பதில் கொடுத்துட்டாங்க. விஜய் மக்கள் இயக்கத்தை மாற்றி அமைக்கிறதா ஒரு பேச்சு உருவாகுச்சு. அந்த பேச்சு மூலமா இன்னைக்கு ஒரு விண்ணப்பம் கொடுத்துருக்குறாங்க. அது அஃபிஷியலா தளபதி விஜய் அஃபிஷியல் ஐடியில் இருந்து நமக்கு வந்திருக்கு. எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். தமிழக வெற்றி கழகம். பிறப்போர்க்கும் எல்லா உயிருக்கும், பிறப்பால் அனைவருமே சமம். ஒரு நபர், ஒரு மனிதர், ஒரு தலைவர், ஒரு அடையாளம், ஒரு சிறந்த மாமனிதர் உருவாகணும்னா சமத்துவத்தை படிச்சா மட்டும்தான் சரித்திரத்தை எழுத முடியும். இந்த இடத்துல சமத்துவத்தை பத்தி குறிப்பிட்டது தான் ஒரு பெரிய ஒரு ஆட்சிக்குறி. நாங்க அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம்னு சொல்லல, நாங்க இந்த மாதிரி பண்ணோம் அந்த மாதிரி பண்ணோம்னு சொல்லல. அனைவரும் சமமா இருப்போம்னு சமத்துவத்தை மட்டும் அடிக்கடி திரையிலும் சரி, மேடை பேச்சுகளிலும் சரி, தன்னுடைய இயல்பின் செயல்களிலும் சரி தளபதி அவர்கள் சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே சமத்துவத்தை மட்டும் சரிசமமாக பார்த்த மனிதர்னா விஜய். இந்த இடத்துல முதலமைச்சர் ஆகிறதுக்கு காரணம், முதல்ல அந்த ஆசை எதனால் வந்தது? அது ஆசை இல்லை, ஒரு தமிழ் பிறப்பால் தன்னுடைய கடமை.
யாராக இருந்தாலும் சரி, தனக்குன்னு ஒரு நற்குணம், தனக்குன்னு ஒரு உதவி செய்யறதுக்கு ஒரு எண்ணம், தனக்குன்னு ஒரு கூட்டம் இருந்தால் அந்த கூட்டத்தை வச்சு நாம சரியான முறையில் பயன்படுத்தணும்னு ஒரு எண்ணம் இருந்தால் அவர்கள் யாராக இருந்தாலும் தலைவராகலாம். அந்த தலைவர் தளபதியாக கூட இருக்கலாம். இதுல குறிப்பா பார்க்க வேண்டியது எண்ணி துணிக கருமம், தமிழக வெற்றி கழகம். எண்ணி துணிக கர்மம் அப்படிங்கிற வள்ளுவர் சொல்லியிருப்பார். எண்ணி துணிக கருமம் வள்ளுவன் வாக்கு, அதன்படியே தமிழக வெற்றி கழகம் தளபதியின் வாக்கு. இது என்ன ஒரு அர்த்தம் தெரியுமா? எண்ணி துணிக கருமம், நம்ம ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி அதை பற்றி முழுமையாக அறிவுரைகளும் முழுமையான தகவல்களும் முழுமையான அறிவுரைகளும் முழுமையாக நாம் அதை அறிஞ்ச பிறகு மட்டுமே அந்த செயலை செய்யணும். ஒரு மைதானத்துக்குள்ள நாம் ஆடுற ஆட்டம்ங்கிறது, அந்த ஆட்டம் ஆடுறதுக்கு முன்னால் அந்த ஆட்டத்தோட பெயர் என்ன, அந்த ஆட்டத்தோட கோட்பாடு என்ன, அந்த ஆட்டத்தோட பயிற்சி என்ன, ஆட்டத்தில் நம்ம வெற்றி எடுக்கிறதுக்கு என்ன முயற்சிகள் எடுக்கணும், அதில் என்னென்ன எல்லாம் தெரிஞ்ச பிறகு மட்டும்தான் அந்த மைதானத்தில் நம்ம விளையாட முடியும். ஒரு கிரிக்கெட் கிரவுண்டுக்குள்ளே நம்ம ஃபுட்பாலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம காலால் விளாண்டுலான்னு உள்ளே போனால் கதை என்ன ஆகும்? அதை தான் வள்ளுவன் வாக்கா அதை முன்ன வச்சிருக்குது. இதில் தளபதி என்ன சொல்கிறாங்கன்னா, சிறிது விஜய் மக்கள் இயக்கமாக உருவாகி சிறிது சிறிது அரசியல் ரீதியாக ஒவ்வொரு இடங்களையும் தயார் நிலை படுத்திக்கிட்டு இருந்தாங்க. தன்னுடைய ரசிகர்களை தொண்டர்களாக மாத்துறதுக்கு அரசியல் ரீதியாக தளபதியும் சரி, தன்னுடைய ரசிகர்களும் சரி, எல்லாருமே தனக்கு தெரிஞ்ச அறிவுரைகளை இன்னும் வளர்த்துக்கணும். ரசிகர்கள் தொண்டர்களாக மாறும்போது மக்களுடைய நலனுக்காக மட்டுமே நிற்கணும். அதை மட்டும் முன்னேறி முன்னேறி வந்தது தான் இப்போ டிவிகே. இதில் என்ன ஒன்று எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா, தமிழக வெற்றி கழகம் டிவிகே, தளபதி விஜய் கட்சி டிவிகே, என்ன மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம். அந்த ஒரு இடத்துல நமக்கு பிடிச்ச மாதிரியே இருக்குது. இந்த இடத்துல தளபதி விஜய் முதல்வர் ஆகுவாரா மாட்டாரா, அதுக்கு தகுதி செயல்ல இறங்கின பிறகுதான் தெரியும். முதல்வரோட தகுதி தளபதிக்கு ஏற்றவாறு இருக்கா, அந்த தகுதி ஏற்றவாறு இருக்கான்னு இனிமே தான் புரியும். இப்போ தமிழக வெற்றி கழகம்னு நாடாளுமன்றத்தில் விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க. இனிமே தான் தொண்டர்களில் வெறும் பத்திரத்தில் கையெழுத்து வாங்கினது தான் எல்லாருக்குமே ஆச்சரியக்குறியும் கேள்விக்குறியும். இது எல்லாம் இனிமே நடக்கும்போது பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தல், அதில் யார் கூட கூட்டணி அப்படின்னு ஒன்று இருந்தது. தளபதி விஜய் யார் கூட கூட்டணி இருப்பாங்க? யாரு கூடயுமே நாங்கள் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லி அஃபிஷியலாக சொல்லியாச்சு. இனிமேல் அந்த கூட்டணிங்கிற பேச்சே இல்லை. அப்போ தனி கட்சியாக தனித்து தான் நிற்க போகிறாங்க. உங்களோட சப்போர்ட் தளபதிக்கு இருக்குமா இருக்காதா? தளபதி விஜய் அவர்களுக்கு இருக்குமா இருக்காதான்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வார்த்தை மட்டும், முதல்ல குடும்பத்தை பார்க்க சொல்லுங்கள், ரெண்டாவது தமிழ்நாட்டை பார்த்துக்கலாம். குடும்பத்தை பார்த்ததை விட தமிழ்நாடு தான் தளபதியை அதிகமாகவே பார்த்தது. அந்த பேரும் சரி, புகழும் சரி, முயற்சியும் சரி, எல்லாமே அந்த குடும்பத்தை விட தமிழ்நாட்டில் உள்ள பிள்ளைங்க தான் அதிகமாக பார்த்தது. அதனால் முதல்ல அவங்க குடும்பத்தை பார்க்குறத விட தமிழ்நாட்டை தான் பார்க்கணும்னு ஒரு கோட்பாடு இருக்குது. அந்த கோட்பாடு சரிதான். நன்றி மறக்காத ஒரு உள்ளம் தளபதி விஜய். காத்திருக்கிறோம் முதலமைச்சர் வருகைக்காக. நன்றி.